ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிரியா பலன் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆட்டுக்குடல் கிரேவி அண்ட் ரத்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எழுதி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் கிரேவி தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் வந்து 1 கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த குடலை பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது. ஸோ 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 5 to 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குக்கரில் வந்து 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். குடல் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருந்துச்சு. ரொம்பவும் குழையில, ரொம்பவும் வந்து வேகாமல் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட்டான பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி முட்டு, கல்பாசி, கொஞ்சம் போல் சோம்பு. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து மட்டன், சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா கிண்டிக்கிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா குழைய வேகட்டும். அதுவும் இப்போ தக்காளி பழமும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன மசாலா பொடி சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அண்ட் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கிளறிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த குடலை சேர்த்துக்கலாம். ஸோ தொக்கு பதத்துக்கு வேணும்னா இந்த அளவு தண்ணியே போதும். கொஞ்சம் கிரேவி மாதிரி இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்ற பதத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ குடல் கிரேவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி வச்சு நம்ம குழம்பு மாதிரியோ குருமா மாதிரியோ செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சவுத் சைட்லாம் பார்த்திங்க, மதுரை, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து குழம்பு மாதிரி செஞ்சாலுமே நம்ம வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து குழம்புக்கு எந்த குழம்புக்குமே அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துக்க மாட்டோம். மீன் குழம்பு, கறி குழம்பு, இப்படி எந்த குழம்புக்குமே வந்து நாங்கள் வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கவே மாட்டோம். ஸோ இப்போ இந்த மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு இந்த குடல் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொடியோடு நல்லா சேர்ந்து வேகணும். ஸோ 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன்.
ஃபைனலி ரொம்ப டேஸ்டான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரத்த பொரியலுக்கு ஒரு மண் பாத்திரம் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீட்டான பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரத்த பொரியலுக்கு நம்ம வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்தும் நல்லா பொரிஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துருக்கேன். அண்ட் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து முட்டைக்கு எப்படி வெங்காயம் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து ரத்தத்தில் வந்து உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துட்டோம்னா அப்புறம் கரிச்ச மாதிரி ஆகிடும், சாப்பிடவே முடியாது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களே பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்தம் அப்படின்ற வார்த்தைக்கோசரமாகவே சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட்டு கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ரத்த பொரியல் பிடிக்காது, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சின்ன பிள்ளையில் நம்ம பாட்டியோ நம்ம அம்மாமார்களோ பார்த்திங்கன்னா நம்மளை திட்டியாச்சும் அதை சாப்பிட வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கை போட்டு நல்லா கிளறிக்கலாம். சில பேர் வந்து இட்லி சட்டியில் அவிச்சு எடுப்பாங்க. நம்ம வந்து கையிலே பிணைஞ்சு எடுத்துட்டோம்னா நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ பாரம்பரியமான மெத்தடு வந்து இப்படி தான். இட்லி சட்டியில் அவிக்கிறது வந்து இப்போ தான் அவிச்சு க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஆனால் எங்கள் பாட்டியோ எங்கள் அம்மாவோ இந்த மாதிரி தான் செஞ்சு நான் பார்த்துருக்குறேன். ஸோ கை போட்டு நல்லா கிளறிக்கிட்டனாலே அது வந்து தனித்தனியாக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்கு திட்டியாவது சொல்லியாவது நம்ம வந்து கொடுத்துடணும். குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்து இதை நம்ம சாப்பிட வச்சோம்னா அவங்களுக்கு வந்து பழகிரும். பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிட்றவங்களே ரத்த பொரியல் சாப்பிட மாட்டாங்க. ஸ்டில் வீக்லி இல்லைனா கூட மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த பொரியல் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபுட் இது. ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா அந்த ரத்தத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரத்தத்தை சேர்த்துட்டு வந்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். த்ரீ to 4 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். அந்த ரெட் கலர் போய் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ வந்து குழந்தைங்க வந்து ரத்த பொரியல் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் இதில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை சேர்த்துட்டு வந்து 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ முட்டை சேர்த்துட்டு வந்து 2 மினிட்ஸ் நல்லா வந்து கிளறிக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் திருகுனது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை. ஸோ இதெல்லாம் நல்லா கிளறி வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட்டாக போடாமல் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து இந்த நம்ம ரத்த பொரியலோடு சேர்ந்து கடித்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான 2 டிஷ்மே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. ஸ்பெஷலி இந்த ரத்த பொரியல். கண்டிப்பாக வந்து ரத்த பொரியல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஹை ப்ரோட்டீன் உள்ளது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக இதை கொடுத்தோன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.